A equal to வணக்கம். சாப்டர் 8ல ஸ்ட்ரிங் அண்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் hello ப்ரோக்ராம் பார்ட் இப்போ நம்ம பார்ப்போம். students. Print A of by default hello students வந்துரும். again என்ன பண்றேன் அப்படின்னா end value என்ன கொடுக்குறேன் 13 கொடுக்குறேன். end value என்ன கொடுக்குறேன் 13 கொடுக்குறேன். அப்ப end value 13 கொடுக்குறப்ப என்ன வரும் s print ஆகுமா ஆகாதா? s ஓட வேல்யூ 13 அப்ப s வருமா அப்படின்னா என்ன ஆகாது செக் பண்ணிடுவோம். என்ன ஆகல s வந்து பிரிண்ட் ஆகல. s வந்து என்ன ஆகல இந்த இடத்துல பிரிண்ட் ஆகல. இங்க ஸ்டார்டிங் வேல்யூ 3 ன்னு கொடுத்தப்ப l இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா 13 கொடுத்தப்ப என்ன ஆகல s பிரிண்ட் ஆகல. சரியா? ஏன்னா இந்த 13 எண்ட் வேல்யூ இஸ் என்ன கான்செப்ட் end minus 1 n minus 1 தான். சரியா? n minus 1 ஏன்னா end value is exclusive. end value is exclusive. அப்ப எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம் end value 13 கொடுத்தோம்னா அப்ப 13 minus 1 என்ன வரும் 12th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் 14 கொடுத்தா தான் என்ன ஆகும் இந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகும். என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல 14 கொடுக்கணும். அப்பதான் நமக்கு ஃபுல்லா வரும் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. கிளியரா? ரைட். இதே இது 14 கொடுக்காம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஸ்ட்ரிங் லென்த் 14 ஒண்ணா அப்படின்னா செக் பண்ணிடுவாங்க. லென்த் ஆஃப் ஏ சரிதானப்பா. இப்ப நான் 14 கொடுக்கல 14 பதிலா என்ன பண்றேன் லென்த் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஏ ஓட வேல்யூ என்னது ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் இது ஏ ஓட வேல்யூ. இப்ப லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்தா பை டிஃபால்ட் இங்க என்ன எடுத்துக்கோம் நான் என்ன எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஆல்ரெடி 14 எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? நம்பர் ஆஃப் கேரக்டர் 1 2 3 4 5 6 14 கேரக்டர். எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டர் இன்க்ளூடிங் ஸ்பேஸையும் ஒரு கேரக்டரா ட்ரீட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா வருதுங்களா? சோ சப்போஸ் எண்ட் வேல்யூ ஆஃப் எண்ட் வேல்யூ வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன எடுத்துக்கோம் பை டிஃபால்ட் 14 எடுத்துக்கோம். ஸ்ட்ரிங் லென்த் தான் பை டிஃபால்ட் எடுத்துக்கோம். கிளியரா? இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் அது மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன கமெண்ட் கொடுக்கறது என்ன வரும்னா ஸ்டூடெண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸ்டூடெண்ட் மட்டும். சுபிக்ஷா சொல்லுங்க என்ன வரும் இந்த இடத்துல ஸ்டார்டிங் வேல்யூ என்ன வரும்? ஸ்டார்டிங் வேல்யூ என்ன வரும் ஸ்டூடெண்ட்டுக்கு? Sir, சொல்லு 6. 6 Sir, yes. எஸ் எஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 6 எண்ட் வேல்யூ End value 4, எண்ட் வேல்யூ என்னது 14. 14. 14 13 14 தான் நல்லா தெரியும். ஏன்னா 13 கொடுத்தா 1 மைனஸ் 1 தான். 13. Yes, sir. என்னப்பா? Yes, sir. ரைட். அப்ப என்ன வருது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடண்ட்ஸ் Yes, மட்டும் sir. பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுக்க முடிஞ்சா? கிளியரா? ரைட். Yes. நெக்ஸ்ட் Yes, sir. ரைட் வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்லைசிங்ல एक मिनट ரைட். இப்ப சேம் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் வேல்யூ கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் -5 கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும் ஸ்டார்டிங் வேல்யூ -5 கொடுக்குறோம். என்ன ஆகும் சொல்லுங்க. சார் டி ல இருந்து பிரிண்ட் ஆகும் சார். டி ல இருந்து ரைட்ல
பத்தியா தெரியாம இருக்கீங்க, இதனால தான் மறுபடியும் ஒரு காசு இருக்குது. செக் பண்ணிடுவோமா? டில இருந்து ரைட்ல பிரிண்ட் ஆகும். நோட் பண்ணிக்க, எல்லாமே நோட் பண்ணிக்க. டில இருந்து என்னது ரைட்ல பிரிண்ட் ஆகும். நோட்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா, கிளாஸ் கவனிக்கிறது நிக்காத, நோட்ஸ் எடுத்துக்க. டில இருந்து என்னது ரைட்ல பிரிண்ட் ஆகுது. சரியா? ரைட். இதே நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா -2 கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? ஸ்டார்டிங் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, எண்ட் வேல்யூ என்ன கொடுத்துட்டேன்? -2 கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகும்? வாட் வில் பி த அவுட்புட்? -3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். -3 வரைக்குமே பிரிண்ட் ஆகுமா? இங்க -2 இருக்கு, அப்ப -3 வரைக்கும், which means n வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா, இல்ல t வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா, இல்ல s வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா? அதான் क्वेश्चन. என்ன வரும்? சரி, n வரைக்கும் செக் பண்ணுவோமா? n வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா end value என்ன சொல்லிருக்கேன்? end value -1, end value is exclusive which is -1, end -1 அது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி -2 இருக்கு. அப்ப -2 -1 என்ன வரும்? -3 வரும். -2 -1 என்ன வரும்? -3 வரும். அப்ப என்ன வரும்? n வரைக்கும் வரும். புரிஞ்சுக்க முடிஞ்சதா? கிளியர்? எஸ் சார். ரைட். இப்போ எனக்கு என்னன்னா இந்த டென்ட் இருக்கு இல்லையா, DENT டென்ட், இந்த டென்ட்ன்ற வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணணும். டென்ட்ன்ற வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன புரிஞ்சுதா? டென்ட் DENT அது மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்படின்றப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுக்கலாம்? ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுக்கணும், எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்கணும்? Starting value 9. Starting value 9. Starting value கொடுக்கலாம் 9. Ending value 13. 13. end value என்ன வரும்? 13 ஆ? Yes sir. ரைட், வெரி குட். 10. வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. சன்மிதாவும் தனுஷும் அமைதியா இருங்க. வேற அடுத்த பதில் சொல்லுங்க பாப்போம். வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? -5 ல இருந்து -1 வரைக்கும். 5 end value -1. -1 வரும். எஸ் சார். ரைட். -5 end value என்னது? -1. -1. அதாவது end value பொறுத்தவரைக்கும் இதுல இருந்து ஒரு லெட்டர் தள்ளி, அதான் -1. சோ லாஸ்ட் வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ பிரச்சனை இல்ல. இங்க d க்கு நேரா என்ன இருக்கோ 9 போட்டுக்கலாம், இல்ல -5 வேணா -5 போட்டுக்கலாம். இங்க 9 -5 வேணா -5 போட்டுக்கலாம். ஆனா end வேல்யூ பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ்னா 12 அப்படின்னா 13 இருக்கணும். ஏன்னா 13 -1 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்ப t வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னா அதுல இருந்து ஒரு வேல்யூ தள்ளி ரைட்ல -1 வரைக்கும் -1 போட்டுக்கணும். கிளியர்? ரைட், வெரி குட். இப்போ ஓரளவுக்கு எக்ஸலென்ட் ஆயிட்டீங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஆபரேட்டர் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஸ்ட்ரைட் ஆபரேட்டர். ஸ்ட்ரைட்னா என்னது? ஸ்ட்ரைட்னா என்னப்பா? ஹலோ சொல்லுங்கடா. ஸ்ட்ரைட்னா என்னது? Anyone? What do you mean by stride? Membership operator என்ன? சரி, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் என்ன? அதான் சொல்லு. இதான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர். இதுல என்ன சின்டெக்ஸ்? என்ன சின்டெக்ஸ் எழுதிக்கணும்? ஸ்டார்ட், அப்புறம் ஸ்டாப் வேல்யூ, அப்புறம் ஸ்டெப். ஸ்டெப் வேல்யூ. இதுதான் இந்த சின்டெக்ஸ். வாட் இஸ் தி சின்டெக்ஸ் டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர்? ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, அப்புறம் ஸ்டெப் வேல்யூ. கிளியர்? இதுதான் சின்டெக்ஸ். நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்ப ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, எண்ட் வேல்யூ கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல. அப்ப ஸ்டார்ட் வேல்யூ பை டிஃபால்ட் 0 ன்னு உனக்கு தெரியும். ஸ்டாப் வேல்யூ பை டிஃபால்ட் என்னவா இருக்கும்? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன இருக்கும்? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அதுதான் இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் கேரக்டர். ரைட். ஸ்டெப் வேல்யூ என்னவா இருக்கும் பை டிஃபால்ட்?
What is the step value by default? 1. 1. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சின்டாக்ஸ் எழுதுனீங்க இல்லையா, சின்டாக்ஸ் எழுதுனீங்க இல்லையா, அந்த சின்டாக்ஸ் பக்கத்துலயே இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு by default here இது வரும், here என்ன வரும், length of the string வரும், இந்த இடத்துல என்ன வரும், by default 1 வரும், நோட் பண்ணி வைக்கணும். 1 மார்க் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு, டைப் பண்ணிட்டு தெரியாம. சரிங்களா, வேணா பாருங்க என்ன வருது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு. கிளியர், ரைட். நெக்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். என்ன பண்றேன், ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் என்ன பண்றேன் கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன். ஸ்டார்ட் வேல்யூ என்ன கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன். நார்மல் ஸ்லைசிங் ஆபரேட்டர் மாதிரி தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர். சரிங்களா, கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். என்ன டிஃபரெண்ட், ஸ்டெப் வேல்யூ இதுல இருக்கும். ஸ்கோப் ரெசல்யூஷன்ல ஸ்டெப் வேல்யூ இருக்கும், ஸ்லைசிங்ல ஸ்டெப் வேல்யூ இருக்காது. இதுதான் கான்செப்ட். ரைட், இப்போ நான் என்ன பண்றேன் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் 6th கேரக்டர் எங்க இருக்கு, 6 இங்க இருக்கா. எஸ்ல இருந்து என்ன ஆகுது, எண்ட் வேல்யூ பை டிஃபால்ட் 13 வரைக்கும், ஐ மீன் 14 வரும். அப்பதான் 13 வரைக்கும் பிரிண்ட் பண்ணா. ஸ்டெப் வேல்யூ பை டிஃபால்ட் 1 எடுத்துக்குது. Can you able to understand? Right. Next இப்போ எனக்கு வந்து ஸ்டட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸ்டட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன கமாண்ட் கொடுப்பேன், எஸ் என்ன கொடுப்பேன், நம்ம நெகட்டிவ்ல படிப்போமா, நெகட்டிவ்ல படிப்போம். எஸ் என்ன கொடுப்பான், -8 கொடுப்போம். எஸ் என்ன கொடுப்போம், -8. எண்ட் வேல்யூ என்ன கொடுப்போம், ஸ்டட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஸ்டட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ -8 கொடுத்துட்டேன். எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்கணும், -4. -4. ஏன்னா இதுல இருந்து ஒரு நம்பர், அப்ப நம்பர் லைன் போட்டுக்க, ஒன்னும் தப்பு இல்ல, தப்பு வர மிஸ்டேக் வர, -4 கொடுக்குறேன். சரியா, ரைட். ஸ்டட் வந்துருச்சுங்களா, வெரி குட். இப்ப எனக்கு ஹலோ ஸ்டூடெண்ட் என்ன பிரிண்ட் ஆகணும், இது பிரிண்ட் ஆகணும். ஹலோ ஸ்டட், ஹலோ ஸ்டட்னு பிரிண்ட் ஆகணும் எனக்கு. அப்ப என்ன கமெண்ட் கொடுப்பேன், ஸ்டார்டிங் வேல்யூ என்னது -14, எண்டிங் வேல்யூ -4 கொடுப்போமா. -14 எண்ட் வேல்யூ -4 கொடுப்போம். அப்படித்தானப்பா, ஸ்டார்டிங் வேல்யூ -14, எண்ட் வேல்யூ என்ன கொடுப்போம், இங்க 5 இருக்கா, ஒரு வேல்யூ தள்ளி தான் கொடுக்கணும், எக்ஸா -4 கொடுப்போம். அப்ப என்னது, ஹலோ ஸ்டட்னு பிரிண்ட் ஆகுதுல உங்களுக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஹலோ ஸ்டட்லயே எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகணும்னா, ஹெச் பிரிண்ட் ஆகணும், அப்புறம் அடுத்த லெட்டர் என்ன வரும், எல் வரணும், அப்புறம் ஓ வரணும், அப்புறம் எஸ் வரணும், அப்புறம் யூ வரணும். இது எப்படி கொடுக்கறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ மட்டும் 2 கொடுத்துறேன். அப்ப என்னன்னு பாத்துக்கேன், என்ன வருது, ஹலோ ஸ்டூடெண்ட்ல ஸ்டார்டிங் கொடுக்கல, எண்டிங் கொடுக்கல. பை டிஃபால்ட் 0, எண்டிங் பை டிஃபால்ட் 14, லென்த் ஸ்ட்ரிங் எடுத்துக்கோம். ரைட், ஸ்டெப் என்ன கொடுத்துறேன், 2 கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகுது, ஹெச் அதுல இருந்து 2 கேரக்டர் தள்ளி 1 2 என்ன வரும், எல் எல் வந்துருக்குங்களா. அடுத்து அதுல இருந்து ஒரு 2 கேரக்டர் தள்ளி 1 2 ஓ வந்துருக்குங்களா. அதுல இருந்து 2 கேரக்டர் தள்ளி 1 2 எஸ் வந்துருக்குங்களா. அதுல இருந்து 2 கேரக்டர் தள்ளி 1 2 என்ன வந்திருக்கு, யூ வந்திருக்கா. அடுத்தது இ, அடுத்தது டி, அடுத்தது எஸ். எஸ்க்கு அப்புறம் இந்த கேரக்டர் இல்ல, அப்ப டீயோட நிற்கும். புரிஞ்சுதா, ஸ்டெப் வேல்யூ 2 கொடுக்குறப்ப புரிஞ்சுதா. சோ ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவா இருந்தால், ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவா இருந்தால் ரைட் சைடு மூவ் ஆகும், ஜம்ப்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஜம்ப்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவா இருந்தால் the character print from left to right, the character print from left to right. சரிங்களா,
சப்போஸ் ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவா இருந்தால், ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவா இருந்தால் பாசிட்டிவா இருந்தா HLO SUET ன்னு வருது. நெகட்டிவா இருந்தால் இதோட ரிவர்ஸ் தானே, TEU SOL H ன்னு போட்டுருவேன். நீ அப்படி போட்டுறாத சரியா? சில நேரம் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா? கரெக்டா நீ என்ன ஃபார்முலா பிரகாரம் பாத்துக்க. என்ன இருக்கு? நெகட்டிவா இருந்தால் ஸ்டெப் வேல்யூ -2, அப்ப எண்டிங்ல இருந்து -2 எடுத்துக்க. -2 இங்க இருக்கா, அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 0, எண்ட் பை டிஃபால்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸ்டெப் வேல்யூ -2 இருக்கனால எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ரைட் டு லெஃப்ட். நான் சொன்னேன்ல, ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவ்னா லெஃப்ட் டு ரைட் பை டிஃபால்ட். ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா பை டிஃபால்ட் ரைட் டு லெஃப்ட். பாருங்க, இப்ப இங்க S ஓட வேல்யூ என்னது? -1. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பை டிஃபால்ட் ரைட்ல இருந்து பிரிண்ட் ஆகும், அப்படித்தானே? நெகட்டிவ்னா பை டிஃபால்ட் என்ன ஆகும்? ரைட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். அப்ப எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது? -1. அது என்ன ஆகும்? எஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? அதுல இருந்து 2 கேரக்டர் தள்ளி கீழே இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்க கூடாது. இது திஸ் இஸ் ஸ்டெப் வேல்யூ சரியா? கீழே இருக்கக்கூடிய வேல்யூவையும் மேல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூயும் எங்க பார்க்கணும்னா ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் மட்டும்தான் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். பட் ஸ்டெப் வேல்யூக்கு இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்க கூடாது சரியா? -2னா இங்க -2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீ வந்து என்ன கூடாது? அசீவ் பண்ணிட கூடாது சரிங்களா? இங்க வரக்கூடிய ஸ்டார்ட் இங்க வரக்கூடிய ஸ்டாப்புக்கு மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணணும். ஸ்டெப் வேல்யூன்னு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணக்கூடாது? ரைட்டா லெஃப்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஸ்டெப் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டா ரைட்டா லெஃப்ட் மட்டும் தான் பார்க்கணும், இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்க கூடாது. கிளியர்? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் -1ல என்ன இருக்கு? எஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்து -2 தானே, அதுல இருந்து 2 லெட்டர் பேக்வேர்டு என்னது? 1 2 என்ன வரும்? N வரும். N வந்துருச்சுங்களா? அதுல இருந்து 2 பேக் 1 2 என்ன வரும்? D வந்துருச்சுங்களா? அடுத்து 1 2 2 கேரக்டர் பேக் T வந்துருச்சுங்களா? அடுத்து அதுல இருந்து 2 கேரக்டர் பேக் என்ன வருது? ஸ்பேஸ் வருது. ஸ்பேஸ் வந்துருக்குங்களா? அங்க அதுல இருந்து 2 கேரக்டர் பேக் என்ன இருக்கு? 1 2 L வந்துருச்சுங்களா? அடுத்து 1 2 E வந்துருச்சுங்களா? புரிஞ்சுதா? ரிவர்ஸ்ல லோ எஸ் சார். இந்த இடத்துல -1 கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும்? சப்போஸ் நாங்க -1 கொடுத்துறேன், என்ன ஆகும்? எல்லாமே பிரிண்ட் ஆகும் சார் ரிவர்ஸ்ல. ஸ்ட்ரிங் அப்படியே ரிவர்ஸ்ல வரும், அப்படித்தானே? பாருங்க. எஸ். ஹலோ ஸ்டூடெண்ட் இருக்கா? ஹலோ ஸ்டூடெண்ட் STNED அது அப்படியே வந்திருக்கு. கிளியரா? எஸ் சார். என்ன எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஸ்டூடெண்ட் அதுல இந்த ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ல எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு தேவையான அவுட்புட் என்னன்னா T வரணும், அப்புறம் E வரணும், அப்புறம் U வரணும். இல்ல எனக்கு என்னன்னா T வரணும், D வரணும், அப்புறம் S வரணும், TDS வரணும். பாருங்க, T வரணும், அப்புறம் என்ன வரணும்? D வரணும். இப்ப TDS இருக்கு இல்லையா, இதை வச்சு நீ செக் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் T, அப்புறம் D, அப்புறம் S இருக்கா? இங்கே TDS இருக்கா? இங்கே TDS இருக்கு. வேற லெட்டர் வச்சுக்குவோம். S வரணும், அப்புறம் என்ன வரணும்? L வரணும். சரிங்களா? என்னது? TDSL வரணும். இப்ப இதுலயே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க T இருக்கான வர? ஆமா இருக்கேன். அதுக்கப்புறம் D இருக்கா வர? ஆமா இருக்கேன். அதுக்கப்புறம் S இருக்கான வர? இருக்கேன். Sக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? L இருக்கணும். L இல்ல. அப்ப இதுலயே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், இது ஃபார்வர்டு ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல பேக்வர்ட் ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணிருக்காங்களா நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் we have to decide which type of step value they are used. சரியா? ஃபார்வர்ட் ஸ்டெப் வேல்யூவா இல்ல பேக்வர்ட் ஸ்டெப் வேல்யூவா டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? T இருக்கா? இங்க எங்கயா ஃபர்ஸ்ட் T இருக்கான்னு பாரு.
இங்க இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? டி இருக்கான். டி இருக்கான் வேற இருக்கு. ஆர்டர் வைஸா கரெக்டா இருக்கு. அடுத்து எஸ் இருக்கான். எஸ் இருக்கு. அடுத்து எல் இருக்கா? எல் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இது ரிவர்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரிவர்ஸ்ல செக் பண்ணி பாரு. ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? டி இருக்கான். இங்கிட்டு இருந்து பாரு. டி இருக்கு. அடுத்து என்னது? டி. டி இருக்கான். டி இருக்கு. அடுத்து எஸ் இருக்கான். எஸ் இருக்கு. அடுத்து எல் இருக்கான். எல் இருக்கு. இப்ப இதுதான் மேட்ச் ஆகுது. அப்ப என்ன ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்க? நெகட்டிவ் வேல்யூ ஸ்டெப் வேல்யூவா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப என்ன ரேஞ்ச்? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த டீல இருந்து இந்த டீல இருந்து இந்த எல் வரைக்கும் ரேஞ்ச். சோ வாட் இஸ் த ரேஞ்ச்? சோ we have to ரெண்டு ஸ்டெப் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்டா பேக்வர்டா, பாசிட்டிவ் ஸ்டெப் வேல்யூவா நெகட்டிவ் ஸ்டெப் வேல்யூவான்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஸ்டெப் வேல்யூ என்ன? 2 3 4 5 கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா? ஸ்டெப் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் என்னது? டி கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இதுதான் டி. அடுத்து என்ன வந்திருக்கு? டி வந்திருக்கு. எத்தனை கேரக்டர் ஜம்ப் ஆயிருக்கு? டீல இருந்து டீயை விட்டுரு. சரியா? இதுல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 டி வந்துருச்சா? கரெக்டா? அடுத்து இதுல இருந்து அடுத்து என்ன வருது? எஸ் பிரிண்ட் ஆகணும். இதுல இருந்து எத்தனை கேரக்டர்? 1 2 3 கரெக்டா? 3 இதுல இருந்து அடுத்து என்னது? 1 2 3 எல் கரெக்டா வந்துருச்சுங்களா? கிளியரா? சோ ஸ்டெப் வேல்யூ என்னது கண்டுபிடிச்சிட்டோம்? -3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? -3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது? மூணாவது விஷயம் என்னது? ரேஞ்ச். மூணாவது விஷயம் என்னது? ரேஞ்ச். ரேஞ்ச் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ரேஞ்சுக்குள்ள அப்படின்னா என்ன ரேஞ்ச்? என்ன எதுல இருந்து இது வரைக்கும் ரேஞ்ச்? -2 minus -11 வரைக்குமா? -12 வருமா தம்பி? அப்படி கொடுத்தான் ஒரே நிமிஷம். நீ ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். அப்ப இப்ப இல்ல நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சரியா? இப்ப -11 ஸ்டெப்ல என்ன கொடுக்கலாம்? இங்க என்ன -1 கொடுக்குறேன். சரியா? இப்ப என்ன ஆகுது? எல்ஓ ஸ்டூடெண்ட் வந்துருச்சு. சரியா? இப்ப அதே நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல -1 கொடுத்துட்டு இந்த இடத்துல -11 கொடுக்குறேன். சொல்ற புரியுதா? ஸ்டார்டிங் -1 கொடுத்துட்டு எண்டில் என்ன கொடுக்குறேன்? -11 கொடுக்குறேன். என்ன ஆகும்? ஒன்லி பிரிண்ட் ஆகாது. விச் இஸ் நாட் இன் ரேஞ்ச். அப்படி ஒர்க் ஆகாது. இங்க என்ன இருக்கு? ஸ்டெப் வேல்யூ பை டிஃபால்ட் 1 இருக்கு. பை டிஃபால்ட் 1 இருக்கும். அப்ப ஸ்டெப் வேல்யூ பை டிஃபால்ட் 1 இருக்கு அப்படின்றப்ப என்ன ஆகும்? ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். என்ன ஆகும்? ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ரேஞ்ச பேக்வேர்ட்ல கொடுத்திருக்க. ரேஞ்ச் வந்து பேக்வேர்ட்ல கொடுத்திருக்க. அப்ப என்ன ஆகும்? சரிங்களா? டைரக்ஷன் ஃபார்வர்ட்ல கொடுத்துட்டு ரேஞ்ச் பேக்வேர்ட்ல கொடுத்திருக்கன்றப்ப பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. பாருங்க மறுபடியும் கொடுக்குறேன். -11 -1 கொடுத்தேன். இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்டெப் வேல்யூ என்னது? ஃபார்வர்ட் பை டிஃபால்ட் 1 தானே. ஃபார்வர்ட்ல இருக்கப்ப ரேஞ்ச்ல வராது. இப்ப ஸ்டெப் வேல்யூ -1 கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ்ல எடுத்துக்கும். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸும் வருதுங்களா? புரிஞ்சா? -1 to -11. ஓகே. -1 to -11 ரேஞ்ச் இதுதான். ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஆனா எது பிரிண்ட் ஆகணும்? ஃபார்வர்ட்ல பிரிண்ட் ஆகும். அப்ப எங்க இருந்து பிரிண்ட் ஆகும்? ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்திருக்கேன்? -1 கொடுத்திருக்கேன். அப்ப -1ல இருந்து ஃபார்வர்ட்ல என்ன ஆகும்? இதுக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூ தான் பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணும். அப்படின்றப்ப சாத்தியமா? நீ ஸ்பெசிஃபை பண்ண ரேஞ்சுக்குள்ள அது வருமா அப்படின்னா வராது. அதனால தான் எம்டியா வருது. சேம் அதே தான் கொடுத்துட்டு ரேஞ்ச் -1 to -11 கொடுத்துட்டு இங்க என்ன கொடுக்குறோம்னா -1 கொடுக்குறோம். அப்ப -1ன்றப்ப என்னது?
பேக்வேர்டு. அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? -1. இங்க என்ன இருக்கு? -1ல இருந்து ஸ்டார்டிங் வேல்யூ. அப்ப அதுல இருந்து ஒன்னா பேக்வேர்ட்ல வரணும்ன்றப்ப அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. ஸ்டார்ட் வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்டார்ட் வேல்யூ 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? -1 கொடுத்துருக்கேன். -1 என்ன ஆகும்? அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து பேக்ல போவோம். பேக்ல எங்க? இப்படித்தானே போவோம். ஆனா இது அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா? ரேஞ்ச் என்ன? 3:12 இது இருக்கா? அந்த ரேஞ்ச் இருக்கா? இல்ல. அப்படின்றப்ப ஒண்ணுமே வராது. எனக்கு கண்டிஷன் எதுவுமே தேவையில்லை. நீ எப்படி வேணாலும் போட்டுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. எனக்கு செட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து செட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். சொல்லு எப்படி போடுறது? சோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல இப்ப போடணும். எஸ் இ டி இருக்கு. ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல எஸ் இ டி மேட்ச் ஆகுது. சேம் பேக்வேர்ட்ல பாரு. எஸ் இ டி மேட்ச் ஆகுது. சரியா? இப்ப ஃபார்வர்ட் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. ஃபார்வர்டு டைரக்ஷன்ல ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ கொடுத்தா என்னென்ன கொடுக்கணும் அதுதான் क्वेश्चन. அப்ப எஸ் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 6. ரைட். அப்ப இங்க என்ன பண்றேன்? 6 ன்னு கொடுக்கிறேன். அடுத்துமா சார் end value we have to find the end value. For that purpose we have to 12 check the index value of last character. Index value of last character என்னது? t இருக்கா? 30. Yes sir. index t எங்க இருக்கு? s இருக்கு. 12 ல இருக்கு sir. s க்கு அப்புறம் e வரணும், t வரணும். எங்க இருக்கு? 12 இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? 13. 13. வெரி குட். 13 வரணும். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் இல்லையா? ஒரு லெட்டர் அப்ப அதிகமா தான வரணும். 13 வரணும். ரைட். Yes sir. ஸ்டெப் வேல்யூ என்ன வரும்? ஸ்டெப் வேல்யூ ஸ்டெப் வேல்யூனா ரெண்டு லெட்டருக்கு இடையில கூடிய டிஃபரன்ஷியேட். d2 - d1 சொல்லுவோம் இல்லையா? d2 - d1. சந்தோஷமா 3. அப்ப s ஃபர்ஸ்ட் s இங்க வருது. s க்கு அப்புறம் என்ன வருது? e வருது. எத்தனை ஸ்டெப் ஜம்ப் ஆகுது? 1 2 3 2 3 4 ஸ்டெப்ஸ் ஜம்ப் ஆகுது. சரியா? அடுத்து எத்தனை ஸ்டெப் வருது? Yes sir. 1 ஒரு 2 step. அப்ப இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? Forward. No No, sir. sir. No sir. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஃபார்வர்ட் டைரக்ஷன் சூட் ஆச்சு. எஸ் வச்சு இ வந்து டி வந்து சூட் ஆச்சு. ஆனா ஸ்டெப் வேல்யூ கொடுக்கறப்ப ஃபார்வர்ட்ல செட் ஆகாதுடா. இதுக்கு வந்து ஸ்டெப் வேல்யூ 3 வருது, அதுக்கு என்ன 2 வருது செட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னது? பேக்வேர்ட் தான் இருக்கும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்ப பேக்வேர்ட்னு வெச்சுக்குவோம். பேக்வேர்ட்ல செக் பண்ணுவோம். எஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க இருந்து செக் பண்ணுவோம். எஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க. அடுத்து இ எங்க வருது? இங்க. டி எங்க வருது? அப்ப கரெக்டா இருக்கா? அப்ப இது என்னது? கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? பேக்வேர்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பேக்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? எஸ் ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க இருக்கு? எஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க? பொசிஷனல் வேல்யூ என்னது? -1. அப்ப -1 எங்க இருக்கு? இங்க என்ன பண்ணனும்? -1 கொடுக்கலாம், இல்ல 13 கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கலாமா? No, sir. ஏன் நோ? ஸ்டார்டிங் வேல்யூ தானடா, அதே வேல்யூ கொடுக்கலாம்டா. ஏன்டா தம்பி? இண்டெக்ஸ் வேல்யூ தானே கொடுத்துக்கலாம். அப்ப -1. அடுத்து எண்ட் வேல்யூ என்ன கொடுக்கணும்? எண்ட் வேல்யூ என்னது? டி தானே. டி யோட வேல்யூ என்ன? -7. அப்ப அது ரெண்டு ஒண்ணு என்ன பண்ணனும்? Minus அப்ப இங்க என்ன வேல்யூ? -8. 8. வெரி குட், வெரி குட். அடுத்து இப்ப பாரு, ஸ்டார்டிங் வேல்யூ -1 அப்ப -1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப s க்கு s இங்க பிரிண்ட் ஆச்சு. அடுத்து e எங்க இருக்கு? e இங்க இருக்கு. எத்தனை லெட்டர் தள்ளி வருது? 1 2 3. s விட்டுறணும். சரியா? s 0ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க. 1 2 3 e வந்துருச்சா? அதுல இருந்து 1 2 3 t வந்துருச்சா? கரெக்டா வந்துருச்சா? அப்ப ஸ்டெப் வேல்யூ என்னது? -3. 3 -3 -3. -3. Minus.
ஸ்டார்டிங் வேல்யூ -1 கொடுத்துட்டோம் சார். எண்ட் வேல்யூ என்ன கொடுத்துட்டோம்? -8 கொடுத்துட்டோம். சோ ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்திருக்கோம். சார் அதுக்கு பதிலா ஒன்னு நெகட்டிவ் வேல்யூ ஒன்னு பாசிட்டிவ் ரேஞ்சில் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாமா கேட்க கூடாதா? ஐ மீன் ஸ்டார்டிங் வேல்யூ -1க்கு -1 அப்படியே இருக்கட்டும். எண்டிங் வேல்யூ என்னது? -8 தானே. அதாவது என்னது? டி தானே. சோ நமக்கு டி தான் பிரிண்ட் ஆகணும். அப்ப டி தான் பிரிண்ட் ஆகணும். அதுல இருந்து ஒரு வேல்யூ என்ன இருக்கும்? அதிகமா எடுத்துக்கிறோம். அப்படின்றவ -8 எடுத்துக்கிறோம். -8க்கு பதிலா நம்ம ஏன் 6 கொடுக்க கூடாதா? கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுத்தா வருமா வராதா? அதுதான் கொஸ்டின். வரும். A equal to பால குமாரி அப்படின்னு கொடுத்துட்டேன். பால குமாரின்னு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்றேன்னா இதை ரிவர்ஸ்ல மாத்துறது. இத ரிவர்ஸ்ல மாத்தி B ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு எப்படி கொடுக்கலாம் சார்? அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் எங்க போடணும்? சார் அப்புறம் இடையில வேலை முடிஞ்சு அப்படிதான் நம்ம பார்த்தோம். அப்படிதான் நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப பாரு, பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி பிரிண்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா என்னதுன்னு பாரு. என்னது வருதா? str equal to அம்மா. str equal to அம்மா. செகண்ட் ஸ்டெப் rstr which means reversing. rstr equal to string ஓட ரிவர்ஸ். அதுக்கு என்னன்னா str of -1. clear? right. சோ கொடுத்துட்டோம். இப்ப print str equal to rstr. true or false அப்பா? சார் டபுள் ஈக்குவல் டு போடணும். yes, very good. true or false? True. So this is palindrome. பைத்தான் கொடுக்கணும். இதுக்கு தேவையில்லை. அடுத்து என்ன ஒன்றுனா b equal to என்ன கொடுக்குறோம்? is கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்றோம்னா print b in a அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப இது என்ன ஆகும்? இது என்ன ஆபரேட்டர் இருப்பா? இது ஒர்க் ஆகாம ஒர்க் ஆகுதா? மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். இன் நாட் இன் பார்த்தோம் இல்லையா? ஞாபகத்துல இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் ஸ்டிங் லாஸ்ட் சொன்னோம் இல்லையா? அப்ப b ல என்ன இருக்கு? இஸ் இருக்கு. இஸ்ன்றது பைத்தான் இஸ் அப்படின்றது b ல இருக்கக்கூடிய வேல்யூ a அப்படின்ற இருக்கக்கூடிய வேல்யூல இருக்கா? சப்ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்றத क्वेश्चन. இருக்கா இல்லையா? b ல என்ன இருக்கு? இஸ்ன்னு இருக்கு. அப்ப a ல this is பைத்தான் இருக்கு. i போட மறந்துட்டேன். சரி ரைட். i பிரிண்ட் ஆகல. அப்ப இஸ் இருக்கா இல்லையா? ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்பா? ஹலோ, name a is not எஸ் பதிலா yes. print b
இன் எஸ் கொடுக்குறோம். b ல இருக்கக்கூடிய b அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ எஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய வேல்யூல ஒரு பார்ட்டா இருக்கா அப்படின்றதான் கொஸ்டின். சரியா? இருக்கா இல்லையா? எஸ் அப்ப என்னது ட்ரூ அப்படின்னு வருது. சரியா? சேம் அதே இது பிரிண்ட் b நாட் இன் எஸ்ஆர் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லாமலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லாமலா இருக்கு ஆனா இருக்கு தானே, அப்ப என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். புரிஞ்சுதா? பி இன் எஸ் பி இன் நாட் எஸ். இது அடுத்த கொஸ்டின் என்ன, பிரிண்ட் ஒரு டபுள் கோட்ஸ் இல்ல, டைரக்டா நான் வேரியபிள் கொடுக்கல, வேல்யூவே கொடுக்குறேன். என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா பைத்தான் இன் எஸ்ஆ அப்படின்னு கேக்குறேன். அப்ப பைத்தான் அப்படின்ற வேல்யூ இஸ் அவைலபிள் இன் இந்த வேரியபிள் எஸ்ஆ அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸாப்பா? சார் கேப்ஸ்ல இருக்கங்காட்டி ஃபால்ஸ் வரும். வெரி குட். கேப்ஸ்ல இருக்கும் என்னது ஃபால்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். இப்ப சேம் இங்க என்ன இருக்கு, இங்க பைத்தான் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, பி ஸ்மால்ல இருக்கு, இங்க கேபிட்டல் கொடுத்தா ஃபால்ஸ் வரும். இதே நான் ஸ்மால் எடுக்கிறேன், பிரிண்ட் பைத்தான் இன் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், ட்ரூன்னு வந்துடும். புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இதான் இன் நாட் இன் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். இன் நாட் இன். கிளியரா? நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் வேரியபிள் நேம் என்ன, a டாட் end with end with கேலா. இது பேர் என்னன்னா எண்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஏ அப்படின்ற ஸ்ட்ரிங்ல எண்டிங்ல கேல்னு முடியுதா அப்படின்னு நமக்கு செக் பண்ணணும். ஏ அப்படின்ற ஸ்ட்ரிங்ல எண்டிங் அந்த லைன் லென்த் எண்டிங்ல கேல்னு முடியுதான்னு செக் பண்ணணும். இப்ப கேல்னு முடியுதா இல்லையா, அந்த லைனோட எண்டிங்ல முடியுதா இல்லையா? எஸ் சார். எண்ட் வித் இல்ல, எண்ட்ஸ் வித் வந்து கேர்ள். எண்ட்ஸ் வித் கேர்ள் தானே வருது, ட்ரூ தானே? ஏவில் என்ன இருக்கு, நதியா இஸ் குட் கேர்ள் அப்படின்னு இருக்கு. இங்க பிரிண்ட் வேரியபிள் நேம் என்ன, ஏ டாட் என்ன ஃபங்க்ஷன், எண்ட் வித் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், எண்ட்ஸ் வித் கேலா அப்படின்னு கேக்குது அந்த வேல்யூ. ஆமா, அந்த லைன்ல எண்டிங்ல என்ன இருக்கு, கேர்ள் தான் இருக்கு, அப்ப ரைட் தானே, அதான் ட்ரூன்னு வருது. சரியா? இது எண்ட்ஸ் வித் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதே மாதிரி லோயர் ஃபங்க்ஷன் உனக்கு தெரியும், ஏ டாட் லோயர் ஃபங்க்ஷன் உனக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டார்ட் வித் ஃபங்க்ஷன் இருக்கு, பிரிண்ட் ஏ டாட் starts starts with நதியா அப்படின்னு கேட்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித் நதியா. அப்ப என்னது ஃபால்ஸ்னு வருது. ஏன் ஃபால்ஸ்னு வருது, என்னன்றது இங்க கேபிட்டல் இருக்கு, இங்க என்ன இருக்கு ஸ்மாலா இருக்கு, அதனால ஃபால்ஸ் வருது. கண்ட்ரோல் வி. இப்ப என்ன பண்றேன், ஸ்மால் லெட்டர் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, ட்ரூன்னு வருது. சேம் அதே என்ன பண்றேன், நதியால நதி மட்டும் கொடுக்குறேன், ஸ்டார்ட் வித் என்ஏவா அப்படின்னு கேட்கிறேன். இது ட்ரூவா ஃபால்ஸா? அதுவும் என்னது ட்ரூ தான்.
அந்த லைனிங் ஸ்டார்ட் எண்ட். சோ ஸ்டார்ட் வித் எண்ட் வித் கிளியரா